வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026, 27க்கு உண்டான கலை திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு. அதில் நம்ம 3வது, 4வது, 5வதுக்கு என்னென்ன போட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து என்னென்ன போட்டி என்னென்ன தேதியில் நடக்குதுங்கிறதையும் ஒரு அப்டேட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கணுங்கிறவங்க அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். 3வது, 4வது, 5வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவலில் இருக்கும், அடுத்து கிளஸ்டர் லெவலில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெவலில் இருக்கும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், அப்புறம் ஸ்டேட் லெவல்னு சொல்லிட்டு ஒரு முறையில் மாறுபடும். எந்தெந்த தேதியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே நடக்குங்கிற அப்டேட்டும் நம்மளோட வீடியோஸில் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேச்சு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3வது, 4வது, 5வதுக்கு தான். பேச்சு போட்டி தமிழில் இருக்குது, பேச்சு போட்டி ஆங்கிலத்துலேயும் இருக்குது. கதை கூறுதல் வந்து தமிழ், கதை கூறுதல் ஆங்கிலம். இதில் பேச்சு போட்டிக்கு மட்டும் 3 நிமிடங்களும், தமிழ் இங்கிலீஷ்க்கு 3 நிமிடம், கதை கூறுதல் தமிழ் ஆங்கிலத்துக்கு 5 நிமிடம், திருக்குறள் ஒப்புவித்தல் இருக்குது 3 நிமிடம். திருக்குறள் ஒப்புவித்தல்ல 3 நிமிடத்தில் தெளிவாகவும் சரியான உச்சரிப்புடனும் எழுத்துப்பிழை இல்லாமலும் அதிகப்படியான குறள்கள் யார் ஒப்புவிக்கிறீங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம், களிமண் பொம்மைகள் செய்தல் 60 நிமிஷம், மாறுவேட போட்டி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் 3 நிமிஷம், தனிநபர் நடிப்பு மோனாக்ட் சொல்லுவாங்க 3 நிமிஷம், பாவனை நடிப்பு மைமிங் இருக்குது 3 நிமிடம், நாட்டுப்புற பாடல் தனிப்பாட்டு 5 நிமிடம், நாட்டுப்புற நடனம் 5 நிமிஷம், நாட்டுப்புற நடனம் குழு 4லேருந்து 9 பேர் வரைக்கும் இருக்கலாம், அதுவும் 5 நிமிஷம், பரதநாட்டியம் தனி 5 நிமிஷம், பரதநாட்டியம் குழு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம். இது எல்லாத்துக்குமே தலைப்பு வந்து இளையோர் திறன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யங்ஸ்டர்ஸ்கோட ஸ்கில் ஒன்று, நம்மளோட குழந்தைகளோட தனித்துவமான திறமைகள். அந்த தனித்துவமான திறமை என்னன்றது நம்மளோட குழந்தையை பற்றி நமக்கே தெரியும், அதை நம்ம வெளிக்காட்டலாம். அப்படி இல்லையா, யாராவது இளைஞர்கள் வந்து சாதிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு துறையிலையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒரு விளையாட்டு துறையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு துறையில் யாராவது ஒருத்தர் சாதிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட சம்மந்தமாக நம்ம ஒரு மாறுவேட போட்டி பண்ணலாம். நடனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை திறன் சார்ந்த நடனம் நிறைய இருக்குது, இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பாடல்களையும் நம்ம எடுத்து பண்ணலாம். பேச்சு போட்டி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களோட திறன் சார்ந்து தான் இருக்கணும், தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே. கதை கூறுதலும் அப்படி தான், நம்மளோட இளைஞர்களோட திறமை சார்ந்த ஒரு கதைகளாக தான் இருக்க வேணும். இதுதான் 3வது, 4வது, 5வதுக்கு உண்டான போட்டிகள். இதில் எந்தெந்த போட்டி எந்தெந்த நிமிஷம் நடக்குன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். எந்தெந்த டேட்டில் எப்பப்போ நடக்குங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கணுங்கிறவங்க போய் பாருங்கள். 3வது, 4வது, 5வதுல இதுக்கு முன்னாடி கலை திருவிழாவில் யாராவது வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2026, 27 நீங்கள் என்ன போட்டியில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ன போட்டிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எல்லோரும் நம்மளோட குழந்தைங்க தான். வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஸோ அதனால் யாரும் தோல்வியை கண்டு தோண்டு விடாதீங்க. வெற்றியை நோக்கி அடுத்த படிக்கட்டை வச்சு முன்னேறி போயிட்டே இருங்க. எல்லாரும் கலை திருவிழாவில் கலந்துக்குவாங்க. அதிகப்படியான மாணவர்கள் தங்களோட பங்களிப்பு கொடுத்து வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கலை திருவிழாவில் வெற்றி பெற்று கலையரசு விருது வாங்கணுங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த கனவில் எங்கள் குழந்தைங்க வெற்றி பெற்றால் மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.